தடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே. நானிலம் முழுவதும் நான் ஒரு கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23. பின்பு இயேசு எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். உங்களில் பலருக்கு டாக்டர் ஐயாவை தெரியும், சிலருக்கு தெரியாது. இந்த வசனத்துக்கு அவர் உண்மையா இருந்தாரா இல்லையான்றது எல்லாருக்குமே தெரியும். தன்னைத்தான் வெறுத்து அனுதினமும் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இதுதான் இயேசு ஆண்டவர் சொன்னது. அவரை பின்பற்றுகிறவர்கள் இப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னார். டாக்டர் ஐயா அப்படி இருந்தார், தன்னைத்தான் வெறுத்தார். இயேசு சொன்னார், உனக்குண்ட எல்லாவற்றையும் விட்டுவிடு என்று சொன்னார். விட்டுவிடு இல்லை, விட்டுவிட்டு தரித்திரது கொடுத்து என்னை பின்பற்றுவான்னு சொன்னார். இருந்தாரா இல்லையா? நம்மில் பலருக்கும் தெரியும். நான் சில நாட்களுக்கு முன்பாக தான் அவருடைய அந்த சாட்சி புத்தகத்தை வாசித்தேன். பெரிய பங்களா கடற்கரையை நோக்கி இருந்தது. அதை விட்டுவிட்டோம். ஒரு எளிமையான வீட்டுக்கு வாடகைக்கு வந்தவன் சொல்லி இருந்தார். இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நமக்கு முன்பாக சாட்சியா இருக்கிறார். இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் தன்னைத்தான் வெறுத்து அனுதினமும் சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றவர். ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க, விடு, எடு, நட. உங்களுக்கு தெரிந்திருக்கு. விடு, விட்டுவிடு, எடுத்துக்கொள், நட. எதை விட வேண்டும்? உலகத்தின் ஆசாபாசங்களை, பண பேராசையை, உலகத்தின் இச்சைகளை, ஆசைகளை விட்டுவிடு. எதை எடுக்க வேண்டும்? சிலுவை எடுக்க வேண்டும், பாடுகளை எடுக்க வேண்டும். நட. எங்கே நடந்து போக வேண்டும்? இயேசுக்கு பின்னாலே நடந்து போக வேண்டும். அதை டாக்டர் ஐயா செய்தாங்க. விட்டு விட்டார்கள், சிலுவை எடுத்துக்கொண்டார்கள், இயேசுவை நோக்கி நடந்தார்கள். இயேசு இப்பொழுது எங்கே இருக்கிறார்? எல்லா இடமும் இருக்கிறார், பரலோகத்தில் இருக்கிறார். ஐயாவும் பின்னாடியே போயிட்டாங்க, அவரோடு கூட நடந்தாங்க, அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. எவ்வளோ ஆச்சரியம்! உங்களில் பலர் பார்த்துருக்க மாட்டீங்க. எனக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்குது. நான் என்னுடைய அனுபவத்தையும் பகிர்ந்து கொள்கிறேன், மற்றவர்கள் சொன்னதையும் இப்பொழுது உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். 1997 ஆண்டு நான் மனம் திரும்பினேன். என்னை முதலாவது அழைத்து கொண்டு எல்இஎஃப் சபையில் கொண்டு வந்து நிறுத்தின இடம் ஐயா. டாக்டர் ஐயா முன்னாடி நிறுத்தினாங்க. அவங்க வீட்டில் முதல்ல ஐயா சொன்ன வார்த்தை, தம்பி. எல்லாரையும் அப்படி தான் கூப்பிடுவாங்க, தம்பி. அந்த தம்பியில் அவ்வளோ அன்பு வடி, தம்பி. ஒரு ஜெபம் பண்ணாங்க. அப்படிப்பட்ட ஜெபத்தை அதுக்கு முன்னாடியும் கேட்டதில்லை, அது பின்னாடியும் பார்த்ததில்லை. ரத்தின சுருக்கம். அவ்வளவு சுருக்கமாக ஜெபம் பண்ண முடியுமான்றது ஆச்சரியமா இருக்கு. அவ்வளோதான், 4-5 வார்த்தை தான் இருக்கு. சும்மா வளவள போட்டு அதெல்லாம் இல்லை. அவ்வளவு சுருக்கமான ஜெபம் என்னுடைய ஆயுள் முழுவதுக்கு நிச்சயமாக பின்தொடர்ந்து வரும். அந்த நன்மை பின்தொடர்ந்து வரும். அவ்வளோ சுருக்கமாக ஜெபம் பண்ணாங்க அவங்க வீட்டில். ஆண்டவர் சொன்னார் மத்தேயு 33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவன் நீதியும் தேடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஐயா என்று சொன்ன முதல் வார்த்தை, முதலாவது சொன்னது, தம்பி, இது ராயபுரம் சர்ச். இங்கே ஞாயிறு காலையில் ஆராதனை இருக்கும், நாங்கள் இதில் கலந்து கொள்வோம். அது முடிந்த பின்பு நம்முடைய தலைமை நிலையம் நுங்கம்பாக்கத்தில் இருக்கு, அங்கே காலை ஆராதனையில் கலந்து கொள்வோம். புதன்கிழமை மத்திய வார ஜெபம் இருக்கும், அங்கே அதற்கும் கலந்து கொள்வோம். தம்பி, நீங்கள் எது உங்களுக்கு வீட்டு பக்கத்தில் இருக்கோ அந்த ஆலயத்தில் ஆராதனையில் கலந்து கொள்ள வேண்டும். கட்டாயமாக மத்திய வார ஜெபத்துக்கு நீங்கள் தலைமை நிலையத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னார். நான் அதை ஓரளவுக்கு 100% சொல்ல முடியவில்லைனாலும் ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், பின்பு எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று அவர் கற்றுக் கொடுத்து, இயேசு கற்றுக் கொடுத்து அப்படியே ஃபாலோ பண்ணி மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்தாங்க. எனவே அது அந்த ஒரு கண்டிப்பு இருந்து நீங்கள் அந்த ஆராதனைக்கு ஜெபத்துக்கு கட்டாயமாக வர வேண்டும். அது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். ஆண்டவர் சொன்னார், உன்னை நேசிப்பது போல பிறரை நேசி, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயா. இது நடந்து சில நாட்களுக்குள்ளாடி ஒரு மூத்த சகோதரர் என்னை சந்தித்தார். ஐயா உங்களை அவசரமாக வர சொன்னாங்க, டாக்டர் ஐயா அவசரமாக வர சொன்னாங்க அப்படின்னாங்க. அவரோட நானும் வந்தேன், கூட்டிகிட்டு வந்தார். எவ்வளோ கரிசனை பாருங்க. தம்பி, உங்களை பற்றி கேள்விப்பட்டேன், ரொம்ப மரியாதையாக பேசுவாங்க. உங்களுக்கு நிறையா பண பிரச்சனைகள், கடன் வாங்கி பிரச்சனையாக இருக்குன்னு கேள்விப்பட்டேன். நான் ஜெபிச்சுட்டு இருக்கிறேன்,
என்று சொல்லி சில ஆலோசனைகளை எனக்கு கொடுத்தாங்க. பாருங்க, கடன்பட்டு வேதனையில் இருந்தது நான், ஐயாவுக்கு அதே வேதனையை அவர்கள் பகிர்ந்து கொள்ள ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. தன்னை போல பிறரையும் நேசிக்கிற அந்த அன்பு, அவ்வளவு நேசிக்கிறவர்களாக இருந்தார்கள். அதே போல ஏதாவது ஒரு நம்ம வட்டத்தில் ஒன்று எதிர்பார்த்தோம்னு சொல்லுவோம். எதிர்பார்த்தேன். இப்போ ஒரு தடவை என்னுடைய மகனுக்கு காலேஜில் அட்மிஷனில் ஒரு சிபாரிசு, ஒரு கிறிஸ்தவ சிபாரிசு கடிதம் தேவைப்பட்டது. அங்கே இந்த பிரின்சிபால் கேட்டாங்க. அப்போ அவங்க கேட்டாங்க எந்த சபையெல்லாம் சொன்னோன்னே, அங்கேருந்து ஒரு மூத்த ஊழியக்காட்டிலேருந்து ஒரு கடிதம் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. உடனடியாக நினைவுக்கு வந்தது, என் மனைவியோட நினைவுக்கு வந்தது, டாக்டர் ஏட்ட போயிடும் கேட்டால் கொடுப்பாங்க அப்படின்ட்டு. ஏன்னா கொஞ்ச நாள் தான் இருக்கும், இது 2000 நடந்தது. வந்து கேட்டோம். ஐயா சொன்னாங்க, கிளினிக்கில் பார்த்தோம், நான் கடிதம் கொடுத்து அதுக்கும் மரியாதை கொடுக்குற அளவுக்கு நான் இருக்கிறேனான்னு கேட்டேன். அந்த அளவு தாழ்மை. அவங்க கடிதம் கொடுத்தாலே போதும். ஆனால் நான் கொடுத்தா ஏற்றுக்கொள்வாங்களா? நான் கட்டாயமாக ஏற்றுக்கொள்வாங்க, கொடுங்க. உடனே எழுதுனாங்க. என்ன எழுதுன்னு சொல்லுங்க, நான் எழுதுறேன். ஒரு நாள் சீல வாங்கினாங்க, ரப்பர் ஸ்டாம்பை போட்டு கையெழுத்து போட்டு எடுத்துகிட்டு போங்க. நான் அந்த கடிதத்துக்கு அங்கே எவ்வளவு கனப்படுத்தப்பட்டது. டாக்டரையா ஒரு கடிதம் கொடுத்தா அந்த சிபாரிசு, அந்த உதவி செய்கிற அன்பின் நொடி, கிறிஸ்து இயேசுக்குள் இருந்த சிந்தை, கிறிஸ்து இயேசுக்குள் இருந்த அன்பு ஐயாவிடத்தில் பார்க்க முடிந்தது. யாரை பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தோளில் கை போட்டுருவாங்க. நான் பெரும்பாலும் தலைமை நிலையத்தில் தான் ஐயாவை பார்ப்பேன். அந்த படியில் இறங்கி வருவாங்க, கம்பீனி தோளில் கை போட்டுருவாங்க. ஒரு சிறு ஜெபம் பண்ணுவாங்க அல்லது விசாரிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த அன்பு யாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் முதலாவது அந்த கட்டி தழுவுகிற, அரவணைத்து கொள்கிற அந்த அன்பு, இயேசுவின் அன்பை டாக்டரியாட்ட காண முடிந்தது. வாழ்ந்து காட்டின இயேசுவாக இந்த பூமியிலே இயேசுவை பிரதிபலிக்கிறவராக வாழ்ந்து வந்தார்கள். ஒரு சகோதரர் சொன்னார், மூத்த சகோதரர் சொன்னார், ராயபுரம் சர்ச்சுக்கு நான் போயிட்டு இருந்தேன். ஒரு 200 அடி தூரம் அந்த பக்கம் வந்துட்டு இருந்தேன். ஐயா காரில் வந்துட்டு இருந்தாங்க. உடனடியாக காரை நிறுத்தினாங்க. நான் அவருக்கு யாரோ, கார் நிறுத்தணுன்னு டோரை திறந்தாங்க. தம்பி காரில் ஏறிடுங்கன்னாங்க. அவர் சொன்னார், என்ன பக்கத்தில் தானே இருக்கேன். சரி தம்பி, டிரைவர் காரை ஓட்டுறாரு, நான் உட்கார்ந்துருக்கேன், சீட்டு காலியாக இருக்கு, நீ ஏறி வரக்கு ஏன் கஷ்டப்படுறாரு, ஏறு அப்படின்னு. பார்த்தீங்களா, இன்னைக்கு எத்தனை பேர் காரு வெறும் டிரைவராகவே போவாங்க. ஒரு காரில் 7 பேர் 4 பேர் 5 பேர் இருக்கலான்னா டிரைவ் ஓட்டிகிட்டே போவார். ஒருத்தர் கூட இடம் கொடுக்க மாட்டாங்க. நான் கிறிஸ்தவர்களை பற்றி பேசுகிறேன். ஐயா அப்படி இல்லை, ஒரு இடம் இருக்குது, நானாக சுமக்கிறேன், காரில் ஏறி உட்காரு தம்பி என்று சொல்லி அந்த அரவணைத்து செல்கிற, அழைத்து செல்கிற அன்பை ஐயாவிட்ட பார்க்க முடியும். தாழ்மை, தன்னடக்கம். மத்தேயு 11:21 இயேசு சொல்கிறார், என்ன சொல்கிறார்? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். இங்கே சொன்ன அநேகர் சொன்னாங்க, ஐயாட்ட எவ்வளவோ கற்றுக்கொண்டேன், கற்றுக்கொள்ள முடியாமல் போனது கூட இருக்குன்னு. இயேசு சொன்னார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். டாக்டர் ஐயா தலைமை நிலம், எளிய சபையினுடைய தலைமை நிலம் நம்பர் 9B நுங்கம்பாக்கம் ரோட்டில் இருக்குது. அங்கே வந்தால் சேரில் ஃபஸ்ட் ரோவில் உட்காருவாங்க. ஃபஸ்ட் ரோவில் தான் உட்காருவாங்க. சிலரை மாதிரி கால் மேலே காலை தூக்கி போட்டுட்டோ, காலை ஆட்டிக்கிட்டோ, காலுக்கு மேலே பைபிள் வச்சுட்டே இருக்க மாட்டாங்க. ரொம்ப கனப்படுத்தி இருப்பாங்க. ஆண்டவருடைய இது பரிசுத்தமான ஸ்தலம், அங்கே உட்கார்ந்துருப்பாங்க. உட்கார்ந்துருந்துட்டு செய்தி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஏதோ அப்படி இப்படி பார்த்து ஃபேன் ஓடுதா, காற்று வருதாலாம் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. நான் கவனித்து பார்ப்பேன், பின்னாடி நான் உட்கார்ந்துருக்கேன். ஒரு நோட்டில் எழுதிட்டே இருப்பாங்க. கொடுக்கப்படுகிற செய்தி அப்படியே எழுதிட்டே இருப்பாங்க, தொடர்ந்து எழுதிட்டே இருப்பாங்க. பைபிள் நோட் புக்கு பெண்ணை எழுதிட்டே இருப்பாங்க. முழு செய்தியும் எழுதியிருப்பாங்க. நான் கேள்விப்பட்டது, எனக்கு சரியாக தெரியாது, டேனியல் ஐயா பல ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்து அவர் கொடுத்த செய்தியை டாக்டர் ஐயா எழுதின அந்த குறிப்புகளிலிருந்து எடுத்து இப்பொழுது அது பிரிண்ட் போடப்பட்டதாக சொல்லப்பட்டது. அது நேரடியாக எனக்கு தெரியாது. அப்படி அவ்வளவு செய்திகளை, தேவ செய்திகளை எழுதி வைக்கிற பழக்கம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். அவர் கல்வியறிவில் மேலான கல்வி இல்லையா, மற்ற எல்லா விதத்திலும் மேலான நிலை, ஒரு நீதிமான். ஆனால் தாழ்மையோடு, மனத்தாழ்மையோடு நடந்து கொண்டதை காண முடிந்தது. ஒரு எளிமையான போதகம் பண்ணுவாங்க, ரொம்ப சிம்பிளஸ்ட். இப்படி கூட இங்கிலீஷ் இருக்குமான்னு இருக்கு.
அவங்க ஆங்கிலத்தில் சொன்னாலும் சரி, தமிழில் சொன்னாலும் சரி, யாருக்கும் வழங்கி கொள்ளும்படி ரொம்ப சிம்பிளாக சொல்லிகிட்டே போயிடுவாங்க. அப்படியே நம்ம இருதயத்தில் பதிந்து கொள்ளும்படியாக இருக்கும். அந்த செய்திகளை உங்களை சிலர் கேட்டிருப்பீங்க. அவ்வளோ எளிமையாக அதை போதகம் பண்ணுவாங்க. இயேசு கிறிஸ்து எப்படி போதகம் பண்ணினார்? ஓமைகளினால, எளிமையான வார்த்தையினால ஏழை ஜனங்களுக்கு போதகம் பண்ணினது போல டாக்டர் ஐயா அவ்வளோ எளிமையான போதகமாக இருக்கு. உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கேம்புக்கு பியூலா கார்டன் நடந்து கொண்டு இருந்தது. அந்த கேம்பில் நான் அட்டன் பண்ணியிருந்தேன். அப்போ டிஸ்கஷன் பண்ணிட்டு ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த டிஸ்கஷன் கலந்துரையாடல் அங்கே ஐயா வந்து ஹெட்டாக இருக்கிறாங்க. சுற்றி பெரிய கூட்டமாக இருக்குது. அவங்ககிட்ட தான் நிறைய கூட்டம் இருக்குது. நானும் போய் உட்கார்ந்துருந்தேன். அப்போ ஐயா சொன்னாங்க, தம்பி நீங்கள்லாம் ஸ்டூடெண்ட்ஸு, சிலர் படித்து பட்டம் பெற்றிருக்கீங்க. நீங்கள் எந்த பெரிய பட்டங்களை வாங்கியிருந்தாலும் உங்களுக்கு பிஏ பட்டம் இல்லைன்னா பிரயோஜனமே இல்லை அப்படின்னாங்க. எனக்கு கொஞ்சம் ஷாக்காக இருந்தது. என்ன ஐயா பழைய ஆள், அந்த காலத்தில் அதுக்கு மேலே கிடையாது, டிகிரி கிடையாது. இப்போ எம்ஏ எம்எஸ்சி என்னெல்லாமோ இருக்குது, எம்பில்ன்றாங்க, பிஹெச்டின்றாங்க. ஐயா ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னு யோசிச்சிட்டே இருந்தேன். ஒவ்வொருத்தரையும் கேட்டாங்க, நீ பிஏ பட்டம் வாங்கியிருக்கிறியா, பிஏ பட்டம் வாங்கியிருக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க. பசங்களுக்கு பெரும்பாலும் புரியல. பிஏன்னா என்ன தெரியுமான்னு கேட்டாங்க. born again, மறுபடியும் பிறந்திருக்கிறியா? நீ எத்தனை கல்வி கற்றிருந்தாலும், எந்த உயர்ந்த இடத்துல இருந்தாலும், கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறக்காவிட்டால் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியும். born again. எத்தனையோ வருடங்கள் ஆச்சு, எனக்கு தெரிஞ்சு 25 வருடங்களுக்கு மேல் ஆயிட்டு. இன்றும் மறக்கலை, என்றைக்கும் மறக்காது எனக்கு. பிஏ இருக்கா? ஒவ்வொரு நாளும் சோதித்து பார்க்க வேண்டிய அவ்வளோ எளிமையான போதும் பாருங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாங்க. எனக்கு மறக்கவே மறக்கல. நிச்சயமாக அந்த பேச்சில் இருந்த அதை கேள்விப்பட்ட நான் சில இடங்களில் சொல்கிறேன், அதை கேள்விப்பட்டவங்களுக்கு மறக்காது. உங்களுக்கு பிஏ பட்டம், born again, மறுபடியும் பிறக்க வேண்டும், கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறக்க வேண்டும். ஆண்டவர் அதுதான் சொன்னார் நிக்கோதேமிட்ட, ஜான் யோவான் 3:3. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அது எவ்வளோ சிம்பிளாக சொல்கிறாங்க பாருங்கள். மாணவர் முகாம், அது மாணவர்களுக்கு ஏற்ற விதத்தில் இப்படிப்பட்ட மிக எளிமையான போதகத்தை கொண்டிருப்பாங்க. ஒரு முறை ஐயாவை பார்த்து கேட்டேன், ஐயா ஸ்டூவர்ட்புரத்தில் பெரிய எங்களுக்கு எல்இஎஃப் சர்ச்சில் பெரிய மீட்டிங் ஸ்டூவர்ட்புரத்தில் நடக்கும், ஆந்திராவில். எல்லாருமே போயிடுவாங்க. ஐயா நீங்கள் ஸ்டூவர்ட்புரம் மீட்டிங் போகலையான்னு கேட்டேன். தம்பி பரம வைத்தியர் அங்கே இருக்கிறதுனால இந்த வைத்தியருக்கெல்லாம் அங்கே தேவையில்லைப்பான்ட்டாங்க. எவ்வளோ அர்த்தம் அடங்கியிருக்கு. பரம வைத்தியர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். என்னை போன்ற இந்த சாதாரண மருத்துவர்களுக்கு அவசியம் இல்லை, அவரே எல்லாம் பார்த்துக்கிடுவார். அந்த விடை சொல்லுகிறது, பதில் சொல்லுகிறது நம்மை சிந்திக்க வைக்கிறது. இல்லைப்பா இல்லை நான் போக முடியல, எதையும் ஒன்று சொல்லலை. அதுவும் ஆவிக்குரிய சத்தியத்தை அவ்வளவு தாழ்மையோடு சொன்னாங்க. நான் நேரடியான அனுபவங்களை தான் விட சொல்கிறேன். அவ்வளோ எளிமையான ஒரு பிரசங்கம், எளிமையாக அவளை சொல்வது. அன்பானவளே, இயேசு சொன்னார், என்னை கனப்படுத்துகிறவனை நான் கனம் பண்ணுவேன். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார். எல்இஎஃப் சபையில் அதிக காலம் வாழ்ந்த 103 ஆண்டுகள் வாழ்ந்தாங்க. இந்த சபையினுடைய ஸ்தாபகராக இருக்கிற டேனியல் ஐயாவுடைய மனைவி திருமதி தீவனம்மா டேனியல் அம்மா என்ற அன்போடு அடைக்கிறவங்க 103 வயது. அவர்கள் மறைக்கும்போது 103 வயதை நிறைவு செய்திருந்தாங்க. அவருடைய கடைசி அந்த 103வது வயதில் பலவீனத்தினால கொஞ்சம் படுக்கை ஆகிட்டாங்க. அப்பொழுது என்னுடைய மனைவி கூட அவங்கள கவனிக்கும்படி, இரவு நேரங்களில் கவனிக்கும்படிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அவங்கள கவனிக்கும் பொழுது அந்த எல்லாம் சுத்தமாக இருக்கணும். டேனியல் அம்மா வந்து ரொம்ப கண்டிப்பாக இருப்பாங்க. எதற்கெடுத்தாலும் நன்றி சொல்லுவாங்க, சாரி சொல்லுவாங்க. கற்றுக்கொள்ள வேண்டியது. அவங்க ரொம்ப மூத்த சீனியர். அவங்க ஒரு நாள் அப்படி இருக்கும்போது என் மனைவி பக்கத்தில் ஒரு மரச்சேர் இருந்திருக்கு. அந்த சேரை போய் அப்படி தொட்டு நகர்த்த போயிட்டாங்க. தொடாதம்மா, அது உட்காந்துடாத அப்படின்றாங்க. டேனியல் அம்மா படுத்திருக்காங்க, பக்கத்தில் ஒரு சேர், அதில் யாரும் உட்காரக்கூடாது. அது யாருக்கு சேர் தெரியுமா அப்படின்னு டேனியல் அம்மா 103 வயதான சீனியர் டேனியல் அம்மா கேட்குறாங்க. எத்தனையோ அத்துமாக்களை ஆதாயப்படுத்தினவங்க. யாருக்குன்னு நினைக்கிறீங்க அந்த சேர்? யாருக்கு போட்டிருக்கு? நீங்கள் நினைக்கிறது தவறு. கேட்டேன், யாருக்குமா? டாக்டர் ஜெயசிங் மட்டும்தான் அதில் உட்காரணும். பாருங்க, மகாபெரிய ஊழியத்தை கட்டி எழுப்பினாங்க. தன் அருகில் டாக்டர் ஜெயசிங் தான் உட்காரணும்னு சொல்கிறாங்க. எவ்வளோ கனம், எவ்வளவு மகிமை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்.
நம்ம சில நேரங்களில் சிலர் ஒருவேளை சாதாரண அலட்சியமாக நினைத்திருக்கலாம், அந்த சேரில் யாருமே உட்காரக்கூடாது, டாக்டரையாக தான் உட்காரணும். சில நினைப்பாங்க ஆண்டோருக்காக ஒரு சேர் வச்சுருக்காங்க போய். இல்லை, ஆண்டோருடைய சாணத்தை எடுத்துக்கொண்ட சாயலை கொண்டிருந்த டாக்டர் ஐயா இப்போ எந்த அளவுக்கு கனப்படுத்திருப்பாங்க. இந்த தாழ்மை ஏதோ ஏழையாக பிறந்து வந்த தாழ்மை இல்லை. டாக்டர் ஐயா ஏழையான குடும்பத்தில் பிறந்தாரா? இல்லை. பலருக்கு தெரியுமான்னு தெரியல. அப்படி இல்லை, தாழ்மை ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொண்டார். ஒரு முறை என் மனைவி, அவங்க தெரிந்த ஒரு குடும்பம், பெண்கள், அதனால் ராயபுரத்தில் போய் டாக்டர் மாட்ட ஜெபம் பண்ணலான்ட்டு கூட்டிகிட்டு வராங்க. அவங்க வந்து பார்த்தா அவங்க ஊர் டாக்டர்மா பிறந்த ஊரில் உள்ளவங்க. இங்கே டாக்டர்மாவை பார்த்தோன்னே அவங்களுக்கு பயங்கர ஷாக். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறாங்க. ஐயோ நீ அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இவாஞ்சலி இப்படி ஆகி போயிட்டா அப்படின்றாங்க. இவங்களுக்கு என் மனைவிக்கு ஒன்றும் புரியல, ஏன் இப்படி அழுறாங்க, ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு அப்புறம் கேட்டாங்க. ஐயோ அவள் ஆலயத்துக்கு வரும்பொழுது, யார் டாக்டர் அம்மான்னா பின்னாடி இருக்கிற ரீட்டா ஆண்டியுடைய அம்மா, ஆலயத்துக்கு வரும்போது நகைக்கடையே வரும்னு நாங்கள் சொல்லுவோம். அவ்வளவு நகையெல்லாம் போட்டு அவ்வளோ அலங்காரமாக இருப்பாங்க. இங்கே இப்படி இருக்கிறாங்களே, அவங்க அந்த ஊரில் உள்ளவங்க பார்த்து பரிதாபத்தில் அப்படி சொல்கிறாங்க. அப்படியானால் எவ்வளவு இது வெறுத்து விட்டு, தன்னைத்தான் வெறுத்து இல்லையா, கணவராக இருக்கிற டாக்டரையா சம்மதிக்கலன்னா செய்ய முடியுமா? முடியும். அவங்களிருந்து கற்றுக்கொள்ளனா செய்ய முடியுமா? கணவனை பார்த்து மனைவி கற்றுக்கொண்டார்கள், மனைவிக்கு பெற்றோரை பார்த்து பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறார்கள். எவ்வளவு தாழ்மை, எவ்வளவு அந்த அடக்கம், மன அடக்கம். அந்த அளவுக்கு மேலான ஒரு இடத்துல இருந்து, உயர்வான இடத்துல இருந்து, அவங்க அப்பாவே டாக்டர். அந்த நாட்களில் இப்போ 100 வயதை இவர் தாண்டியிருக்காங்க. அந்த நாட்களில் டாக்டர், அதுவும் எம்எஸ், அதுவும் சர்ஜன், அறுவை சிகிச்சை நிபுணர் படிக்கணும்னா எவ்வளோ, அந்த குடும்பத்தினுடைய பின்னணி எப்படி இருக்கும்? எல்லாவற்றையும் விட்டு இயேசுவுக்காக இயேசுவின் ஊழியத்தை செய்யும்படிக்கு கற்றுக் கொடுப்பது மட்டுமல்ல, காண்பிக்கிறவராக ஐயா வாழ்ந்தாங்க. அதுதான் சமுதாயத்திற்கும் சமயத்திற்கும் செய்கிற பணி. இந்த டாக்டர் ஐயாட்ட நம்ம எல்லாரும் பார்த்துருக்குறோம். நான் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன். அதனால அன்பான வேதம் சொல்கிற யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொன்ன, வீணான மனுஷனே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. சும்மா விசுவாசம்னு பேசிட்டு இருக்காங்க, அதில் ஒரு பிரயோஜனம் இல்லை. விசுவாசம் இருந்தால் அதை நிரூபிக்கணும். என்னிடத்துல விசுவாசம் இருக்குன்னா அந்த விசுவாசத்தை நிரூபிக்கணும். இயேசுவாண்ட இடத்துல நான் விசுவாசம் வைத்திருக்கிறேன். பேதுரு ஜெப ஆலயத்துக்கு போறார், ஜெப வேளையிலே ஆலயத்துக்கு போறார். வழியிலே ஒரு சப்பானி இருக்கிறான். அவனை பார்த்து இரக்கம் கொண்டு பேதுரு சொல்கிறார், உன்னிடத்துல கொடுப்பது, என்னிடத்துல வெள்ளியும் பொண்ணும் இல்லை உனக்கு கொடுப்பதற்கு, என்னிடத்துல ஒன்றே ஒன்று தான் இருக்குது, இயேசுவின் நாமம். அந்த நாமத்தினாலே எழுந்து நட என்று சொன்னான். சப்பானி எழுந்து நடந்தான். கையை பிடிச்சு தூக்கிட்டா எழுந்து நடந்தான். யாருடைய விசுவாசம்? பேதுருடைய விசுவாசம் சப்பானியை தூக்கி எடுத்தது. டாக்டரையாவுடைய விசுவாசம், சில சம்பவங்களை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன், எப்படி தூக்கி எடுத்தது என்று. எப்படி தூக்கி எடுக்கிறது? எனக்குள்ள விசுவாசம் இல்லை, ஆனால் டாக்டரையாவுக்குள்ள இருந்த விசுவாசம் என்னிலே கிரியை செய்கிறது. கிரியை செய்யாத விசுவாசம் செத்தது. வீணான மனுஷனே, கிரியை உள்ள விசுவாசம்தான் ஜீவன் உள்ளது. உங்களிடத்தில் இருக்கிற விசுவாசத்தில் கிரியை இருக்கிறதா? ஜீவன் இருக்கிறதா? ஐயா எப்படி அணைப்பார் தெரியுமா? சொன்ன ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் யூதனுக்கு யூதனை போல இருந்தேன், கிரேக்கனுக்கு கிரேக்கனை போல இருந்தேன், சப்பானிக்கு சப்பானியா இருந்தேன், முடவனுக்கு முடவனா இருந்தேன், எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன். ஒரு இடத்துல நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன், அது சின்ன காட்டேஜ் மினிஸ்ட்ரியில். கேட்குறவனுக்கு கொடுன்னு சொல்லிட்டேன். ஆண்டவர் சொன்னார் கொடுன்னு சொன்னான்ட்டேன். ஒருத்தர் எழுந்திரிச்சிட்டார், அப்படி கொடுத்துட்டா அவன் சாராய கடைக்கு போவான், அதுக்கு கொடுப்பீங்களா அப்படின்ட்டு அங்கேயே கேட்க ஆரம்பிச்சார். கொஞ்சம் அமைதலாக இருங்க, அப்புறம் சொல்கிறேன். கொடுக்குதா? சாராய கடைக்கு தான் போனா என்ன? ஐயா ஒரு தம்பி, ஒரு மனிதனை, ஒரு சகோதரனை கூப்பிட்டார். தம்பி இங்கே வா. வந்தார். இது கைப்பிரதி டிராக்டர், காசிமேட்டு ஜங்ஷனில் நின்று இதெல்லாத்தையும் நீ கொடுத்துடணும். ஆமாம், நீ சும்மா போக மாட்டிய, வழக்கமாக எதுவும் சாப்பிடுவார்ல, ஏதோ ஒன்று சாப்பிடுவா. சரி, அது எவ்வளவு? 20 ரூபா இருக்கு. 20 ரூபா எடுத்துக்க.
உனக்கு விருப்பமானது சாப்பிட்டுக்க, ஆனால் எனக்கு டிராக்டர் கொடுத்துடணும். அந்த சகோதரன் ரூபாய் எடுத்தார், நேராக மதுபான கடைக்கு போனார், தண்ணியை போட்டார், டிராக்டர் எடுத்தார், காசிமேட்டு ஜங்ஷன்லேருந்து கொடுத்தார். ஏன்னா அவருடைய பழக்கம் அது, மதுபான பழக்கம். ஐயாவுக்கும் தெரியும். அடுத்த வாரம் வந்தார், 20 ரூபாய் இருக்குது, டிராக்டர் இருக்கு. இவர் பார்த்தாரு, சரி என்ன இருந்தாலும் ஏசுநாதருடைய கைப்பிரதியை கொடுத்துட்டு குடிகாரம் கொடுத்தான்னா தப்பா சொல்லுவான், பரவாயில்ல நம்ம கொடுத்துட்டு வந்து, நமக்கு வேண்டியது 20 ரூபா கொடுத்துட்டு வந்துட்டு ரூபா எடுத்துட்டு வேண்டிட்டு போய் டிராக்டர் கொடுத்தாரு, பணத்தை எடுத்தாரு, குடிக்க போனார். சில நாட்கள் ஓடிச்சு, சில காலம். டிராக்டரும் பணமும் இருக்குது, பணம் அங்கே இருக்குது. டிராக்டர் எடுத்தாரு, போய் கொடுத்தாரு, வந்தார். ஐயா வந்தாங்க, என்ன தம்பி பணம் இங்கே இருக்குது, டிராக்டர் மட்டும் எடுத்து கொடுத்துருக்கா? ஐயா இப்போ அந்த பழக்கமே என்னை விட்டு போயிட்டேயா, நான் பழக்கத்தை விட்டுட்டேன் ஐயா, எனக்கு மனசாட்சியில் குத்தப்பட்டேன். வெறுமை சும்மா நடந்ததா? 20 ரூபா கொடுத்ததுனால நடந்ததா? இல்லை. அதற்கு பின்பாடு ஆழமான கண்ணீரின் ஜெபம், முழங்கால் ஜெபம், உபவாச ஜெபம் அந்த குடிகார மனிதனை குடியை விடும்படிக்கு செய்து. ஒரு வார்த்தையும் சொல்லலை, அந்த மனிதன் நேரடியானோடு சொல்ல, அவருக்கு நீ செய்யாத அதெல்லாம் செய்யல. அவருடைய செயல், ஐயாவுடைய அந்த செயல் கிரியை அந்த மனிதனை அந்த பழக்கத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டு. கேட்கிற ஒவ்வொருவரும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பு 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 சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். இந்த அன்பு தான் இப்படிப்பட்ட நிகழ்வுகளை செய்தது. அன்பான ஐயா டாக்டர் ஐயா ஹாஸ்பிட்டல் போனால் அவருக்கு கூட்டம் இருக்குது. அவங்க ப்ரொஃபஸர் வேறு, ப்ரொஃபஸராக இருக்கிறதுனால, டீச்சிங் சைடில் இருந்ததுனால ஒரு எப்போவுமே சுற்றி டாக்டர்ஸ் இருப்பாங்க. ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். அது தேவனுடைய நாம மகிமைக்காக, ஆண்டோடைய நாமத்தில் இருக்கிற வல்லமைக்காக நான் இந்த சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். ஜிஹெச்சில், நம்முடைய பொது மருத்துவமனையில் ஒரு தம்பி 22 வயசு இருக்கும். இது நடந்து பல ஆண்டுகளாச்சு. 22 வயசு தான். ஐசிஎஃப்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். நல்லா தண்ணி போடுவார் அவர். ஒரு நாள் ட்ரெயின் ஏற போகும்போது, அந்த எலக்ட்ரிக் ட்ரெயினில் ஏற போகும்போது, ட்ரெயின் கிளம்பிட்டு ஓடி போய் ஏறினார். ட்ரெயினுக்கும் பிளாட்ஃபார்முக்கும் நடுவில் விழுந்துட்டார். எல்லாம் இடுப்பு எலும்பெல்லாம் நரநண்ணி உடஞ்சி போச்சு. தூக்கி கொண்டு ஹாஸ்பிட்டலில் போடுறாங்க. டாக்டர் சொல்லிட்டார், முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம், ஏதோ ஒட்டெல்லாம் வச்சு எலும்பை ஒட்ட வைப்போம், ஆனால் ஒன்றால் நடக்கவும் முடியாது, எழுந்திருந்து உட்காரவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜீவன் மட்டும்தான் இருக்கும். சரி அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கு. நிறைய சர்ஜரி எல்லாம் பண்ணி, ஆப்ரேஷன்லாம் பண்ணி, பிளேட் எல்லாம் போட்டு எடுத்து கொஞ்சம் ஒட்ட வச்சுருக்குது. படுத்து தான் இருக்க முடியும், ஸ்ட்ரெச்சரில் தான் படுத்திருப்பார் ஜிஹெச்சில். அங்கே பக்கத்து வார்டுக்கு ஐயா போவாங்க. இவர் இருக்கிறது போஸ்ட் ஆப்ரேட்டிவ், அங்கே சர்ஜிக்கல் வார்டுன்னு நினைக்கிறேன், சரியா எனக்கு தெரியல. அங்கே இருக்கிற ஒரு பேஷண்ட்டு, ஒரு நோயாளி அங்கே ரொம்ப லாங் டேர்ம் இருப்பாங்க, நீண்ட நாட்கள். எவர் இந்த மனுஷனை பார்த்து, எங்கள் வார்டுக்கு ஒரு டாக்டர் வருவாங்க, அவருக்கு பின்னாடி ஒரு கூட்டமே வரும், அவங்க வைத்தியம் செய்கிறதோடைய ஜெபம் பண்ணுறதும் அதிகமாக இருக்கும். அவங்க ஜெபிச்சான்னா நாளைக்கு ஆப்ரேஷனுக்கு பிக் பண்ணியிருக்க கூட எழுந்திரிச்சு போயிட்டே இருப்பான். அப்படி ஒரு டாக்டர் ஐயா இருக்கிறாங்க. நான் அவர்கிட்ட கேட்டு உங்களை கூட்டிகிட்டு அடுத்த வாரம் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறார். இவருக்கு கொணாகனா போதும் இல்லை, அதனால் அவர் சரி அப்படின்னு சொல்கிறார். உடனே அந்த நாள் வந்தது. இவரை ஸ்ட்ரெச்சரில் இருந்து இறக்கி, ரொம்ப சிரமப்பட்டு இறக்கி, ஒரு வீல் சேரை வச்சு அதை உட்கார வச்சு அவர் தள்ளிட்டு போய் டாக்டரையாக இருந்து அந்த வார்டில் கொண்டு விடுறாங்க. அவர் கேட்குறார், ஐயா கேட்டாரா இருக்கிறார், இப்போ அந்த மனுஷன் இருக்கிறார். ஐயா கேட்டார், அந்த தம்பி பேர் என்னப்பா? லாசர். லாசர்னா நீ கிறிஸ்தவன்? ஆமாம். இது எப்படி நிகழ்ந்தது சொல்லிட்டார். ஐயா டாக்டர் சொல்லிட்டாங்க, எனக்கு எழுந்து நடக்க முடியாது, பர்டிகுலராக கல்யாணம் பண்ண முடியாது, ஏன்னா இடுப்பு கீழே முழுவதும் பாதிக்கப்பட்டு. சரி, நீ ரட்சகராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாய்? ஆமாம். அந்த கேள்விகள்லாம் சொல்லி மனம் திரும்புதலை பற்றி சொல்லி ஐயா விளக்கமாக சொல்லுவாங்க. நாம் எல்லாரும் பாவிகள், நமக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்திருக்கிறார், அவரை விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோம் சொல்லிட்டு சரி அப்படின்ட்டு சொன்னாங்களா. அந்த பக்கத்தில் ஒருத்தர் ஒரு குச்சி வச்சிருக்கிறாரு. இந்தா ஜெபம் பண்ணிட்டு இந்த குச்சி எடுத்து நட அப்படின்னு இருக்கிறாரு. சொல்கிறார், ஐயா ஸ்ட்ரெச்சர்லேருந்து என்ன தூக்கி தான் சேரில் வச்சு கொண்டு வந்துருக்குறாங்க.
நான் சொல்கிறப்பா நட, இந்த குச்சியை தட்டிகிட்டே நட. எழுந்திருச்சார். அவர் சொன்னார், எலும்பெல்லாம் கட கட கடன்னு ஒரு சவுண்டு கேட்டது. நான் நடந்து அந்த குச்சி, சின்ன குச்சி, அந்த குச்சியில் எந்த பலமும் கிடையாது, நடந்து போனேன். கொஞ்ச இடம் போனோன்னு ஐயா சொன்னாங்க, அந்த குச்சியை தோளில் வச்சுக்க. இப்படி தோளில் 2 கையிலையும் இப்படி தோளில் வச்சுட்டு இப்போ திரும்பி வாங்க. வந்தேன். சரி, குச்சி எங்கே போடு, இப்போ கொஞ்சம் வேகமாக நடந்து போ. நடந்து போனார். நான் கேட்டேன், அப்புறம் எத்தனை நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தீங்கன்னுட்டு. எத்தனை நாள்லாம் கிடையாது, உடனே டிஸ்சார்ஜ் கேட்டேன், அடுத்த நாள் டிஸ்சார்ஜ் ஆகிட்டேன். நடந்து எனக்கு தெரிஞ்ச 50 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கும். எந்த டாக்டர் உனக்கு நான் எழுந்திருக்கவே முடியாது, படுக்கையாக தான் இருக்குன்னு சொன்னாரோ அதே டாக்டர் ஆச்சரியப்பட, எப்படி இப்போ ஆச்சு? எல்லாருக்கும் தெரியும் பொதுவாக டாக்டரையா வந்து ஜெபிக்கிறேன் பண்ணிட்டு சொல்லி. ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கும் இருக்கிறார். அவர் சொன்னார், ஆச்சரியம்னா ஆச்சரியம், அன்னையோட என்னுடைய எல்லா கெட்ட பழக்கங்களும் போயிட்டு நான் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறிட்டேன். திருமணமும் நடந்தது, 4 பிள்ளைகளும் இருக்கிறாங்க, வேற பிள்ளைகளும் இருக்கிறாங்க. விஞ்ஞானத்தையும் எல்லாவற்றையும் மேற்கொள்கிற வல்லமை இயேசு ஆண்டவரிடத்தில் இருக்குது. அதை கை கொள்ளும் பொழுது வேதம் சொல்கிறது, நீதிமானுடைய ஊக்கமான ஜெபம் மிகுந்த பலன் உள்ளது. டாக்டர் ஜெயசிங் ஐயா நீதிமானா இருந்தார், ஊக்கமாக ஜெபித்தார். உடைந்த எலும்புகள் மறுபடியும் இணைந்து விட்டன, ஒன்று சேர்ந்தன. எத்தனை ஆச்சரியம் பாருங்க. குடிகாரர்கள் மனம் திரும்பினார்கள், பாவிகள் ரட்சிக்கப்படுகிறார்கள், பிரிந்த குடும்பங்கள் இணைக்கப்படுகிறது, வாலிபர்கள் எழும்புகிறார்கள். எத்தனை ஆச்சரியமான காரியம். அவருடைய வாழ்க்கையை நாம் நினைவு கூற வேண்டாமா? அதற்காக தான் இந்த ஏற்பாடுகள். தேவனுடைய நாம மகிமைப்படும்படி தான் இந்த ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். இன்னும் நிறைய சொல்ல முடியும். அவருடைய கிளினிக்கில் என்ன ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுவார்னா, ஒரு சகோதரி சொன்னது, மருந்து ப்ரிஸ்கிரிப்ஷன்னா மருந்து எழுதுவோம், இந்த நோயை பார்த்துட்டு மருந்து. ஐயா சொன்னாங்க, நான் ஒரு அந்த ஸ்டெதஸ்கோப்போடு தான் இந்த எங்கள் கிளினிக்கு வந்தேன். அவர்கிட்ட இருந்த ஸ்ட்ரெத்து நோயை மட்டும் பார்க்காது, எந்த நோயை பார்க்கும்? பாவ நோயை தான் கண்டுபிடிக்கும். அந்த நாடி துடிப்பை வச்சு பாவத்தை கண்டுபிடிக்கிற ஸ்டெதஸ்கோப் அது. பாவத்தை கண்டுபிடித்து விடுவார். பார்த்தார், இந்த அம்மாவுக்கு என்ன நோயின்னு பார்த்தார், சீட்டை எடுத்து எழுதினார். அம்மா மருந்து வாங்குற இடத்துல போய் நின்றுது. அவங்க பார்த்தாங்க, இது இந்த மருந்து இங்கே கிடைக்காது, எந்த கடையிலையும் கிடைக்காது, அந்த பக்கமாக போங்க ராயபுரம் கிளினிக்கில். அங்கே என்ன இருக்குது? ஜெபம். அது என்ன எழுதிருந்து? ஷீ நீட்ஸ் ப்ரேயர். அந்த அம்மாவுக்கு என்ன மருந்து வேணும்? ஜெபம்தான் வேணும். கொண்டு போனாங்க, ஜெபிச்சாங்க, விடுதலையை பெற்றாங்க. கடந்த 15 நாள், 1 மாதம் இருக்கும். ஒரு சகோதரர் சொன்னார், எப்பொழுதும் அந்த கிளினிக்கில் தேவ செய்தி ஒலிபரப்பாயிட்டே இருக்கும். அதாவது இந்த ஆடியோவில் போட்டே இருக்கும். அங்கே போய் உட்கார்ந்தா பாதி நோய் இங்கே சரியாயிரும். ஐயா பேசும்போது 3/4 நோய் சரியாயிரும். கையை தொட்டான்னா முழு நோயும் சுகமாயிரும். செலவும் இல்லை, குணமும் கிடைக்கும். அதுதான் பலரும் சாட்சிகளாக சொன்னாங்க. அந்த அளவு வல்லமையை ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஏன்? நேர்மையான வாழ்க்கை, பரிசுத்தமான ஜீவியம், அன்பு நிறைந்த ஒரு ஜீவியம், அன்பினால் நிரம்பினவர். எனவே தான் அவர் அந்த அளவுக்கு அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். உங்களில் அநேகர் பலன் பெற்றிருப்பீங்க, நானும் பலன் பெற்றவன், என்னுடைய குடும்பமும் பலனடைந்த குடும்பம்தான். வியாதியில் மட்டுமல்ல, பாவ வியாதியிலையும். சமீபத்தில் கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்னாக நான் ராயபுரம் சாயங்காலம் சர்வீஸுக்கு ஆராதனைக்கு வந்திருந்தேன். நம்முடைய சகோதரர் ஒருவர் மெட்ரோ ட்ரெயினில் இறங்கி எப்படி வரேன்னு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டார். நான் விலாசம் சொன்னேன், லொக்கேஷன் சொன்னேன். அந்த ஆட்டோக்காரருக்கு ஒன்றுமே புரியல, எங்கே சொல்கிறானே தெரியல அப்படின்னாரு. டாக்டர் தான் சொன்னாங்க, அந்த லொக்கேஷன் மேப் அனுப்புங்கன்னாரு. ஆட்டோக்காரர் சொன்னார், எனக்கு அதெல்லாம் தெரியாது. நேற்று ஃபோனை என்கிட்ட கொடுத்தார். ஃபோனை ஆட்டோக்காரர் கொடுத்தாங்க, நான் ஆட்டோக்கிட்ட பேசுகிறேன். ஐயா, நம்ம காசிமேட்டு, அந்த ஏழைகளின் வைத்தியரை சொல்கிறீங்களா? அவர் சொன்ன வார்த்தை வேறு, 5 ரூபா டாக்டர் சொல்கிறீங்களான்னார். இதை முதல்ல சொல்ல வேண்டியதானே, யாருக்கு தெரியாது? கண்டையார்பேட்டையில் இருக்கிற ஆட்டோக்காரர் சொல்கிறாரு, ராயபுரத்தில் இருக்கிற டாக்டர் ஐயாவுடைய கிளினிக் எப்போ 20 ஆண்டுகளுக்கு அவர் மறைந்து 20 ஆண்டுகளுக்கு பின்பு மறைந்து பேசுகிற டாக்டர். அவர் சொன்ன வார்த்தை இன்னும் இருக்கு, பாவப்பட்டவங்களுக்கு, ஏழைகளை பாவப்பட்டவன்னு சொல்லுவாங்க. அவர் பாவத்துன்னா 2 பாவமும் சேர்த்துக்கணும். பாவத்தில் இருக்கிறவங்களுக்கும் வசதி குறைவானவர்களுக்கும் அவர் வைத்தியராக இருந்தார். எனவே அவருடைய மரணம் எப்படி இருக்கும்? பரிசுத்தவான்களுடைய டாக்டரையோடைய ஒரே வாஞ்சை என்னுடைய ஒரு அருமையான சகோதரனோட பகிர்ந்து கொண்டார். என்ன சொன்னான்னா, நீங்கள் பார்த்தா தெரியும், ஆலயமும் வீடும் அடுத்தடுத்து இருக்கும். ஐயா சொல்வாராம்,
கடைசி நாட்களில் வயது நிமித்தம் பலவீனம் வரும்போது ஒருவேளை என்னால் நடந்து ஆலயத்துக்கு போக முடியாமல் இருந்தா நான் வீட்டில் அமர்ந்து கொண்டு ஒரு சேரை போட்டு உட்கார்ந்துட்டு அங்கே கொடுக்குற வார்த்தையை கவனிக்கும்படி வீடும் ஆலயமும் அருகருகிலே இருக்க வேண்டும் என்பது என்னுடைய வாஞ்சை. அந்த வாஞ்சை ஆண்டு நிறைவேற்றியிருக்கிறார். இன்றும் அதே மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கு அதே மாதிரி தான் இருக்குது. அந்த வாஞ்சையை ஆண்டவர் நிறைவேற்றினார். 12/7 ஜூலை 12ஆம் தேதி 2005ஆம் ஆண்டு தாய்மார்கள் கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது ஆலயத்தில். ஐயா கேட்கும்படிக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு, சிம்பிள் ட்ரெஸ் நீட்டார், சேரில் வந்து உட்கார்ந்துருக்குறாங்க. மேலேருந்து ஒரு அழைப்பு வருது. எங்கேருந்து வருது? எங்கேருந்து வருது? மேல் உலகத்திலேருந்து ஒரு அழைப்பு வருது. சங்கீதம் 116:15 படி கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. பரிசுத்தவான்களுடைய மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானது. படுக்கவும் இல்லை, வியாதிப்படவும் இல்லை, எதுவும் இல்லை. என்ன விரும்பினாரோ மன விருப்பத்தின்படி வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்தாங்க, அமர்ந்தாங்க. அப்படியே அவருடைய ஜீவன் கர்த்தரால் எடுத்துக்கொள்ளப்பட்டது. எவ்வளோ பெரிய பாக்கியம்! நாம் விரும்புகிறது அதானே, நாம் விரும்புகிறது தானே தேவனோடு கூட ஐக்கியம் கொள்ளும்படிக்கு. அப்படி ஆக வேண்டுமானால் ஐயா நடந்தது போல வாழ்க்கையில் நடந்து கொள்வதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அருமையான தருணத்துக்காக தேவனை நாம் துதிப்போம். பரிசுத்தவான்கள் அநேகருடைய சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லியப் சபையில் பரிசுத்தவான்களுடைய அநேகருடைய சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எந்த மொழியிலையும் யாருடைய சரித்திரம் மொழிபெயர்க்காதபடிக்கு டாக்டரையாவுடைய சரித்திரம் சீனா மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. சீனா மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு சீன தேசத்திலேயும் அவருடைய வாழ்க்கை சரித்திரம் சாட்சி புஸ்தகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசேஷித்த ஆசீர்வாதம் அல்லவா? ஆண்டவர் எவ்வளோ அனுபவித்திருக்கிறார். அன்பாவளை நாமும் கூட அவர் நடந்த அந்த அடிச்சுவடுகளில் இயேசுவின் சுவடுகளை பின்பற்றி டாக்டரையா நடந்தாங்க. அதே சுவடுகளை பின்பற்றி நாமும் நடப்போம். உங்களுக்கு அருகாமையில் இருக்கிறது ராயபுரம் ஆலயம் இருக்கிறது, கிளினிக்கும் இருக்கிறது. ஆலயத்தில் நம்முடைய ஆவிக்குரிய சத்தியம் கொடுக்கப்படுகிறது. கிளினிக்கில் சரீரத்துக்குரிய வியாதிக்குரிய மருந்து கொடுக்கப்படுகிறது. நாம் பயன்படுத்திக் கொள்வோம். ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, நீ கொடுத்த அந்த தருணத்துக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தவான்களுடைய மரணம் உடைய பார்வையில் எவ்வளோ அருமையாக இருக்கிறது. அந்த மரணத்தை நாங்கள் கொண்டாடுவது எங்களுக்கு பெரிய சிலாக்கியம் அல்லவா? மரித்தும் பேசுகிற எதையோ வேத புருஷர்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, டாக்டர் ஐயாவுடைய அந்த அடிச்சுவடுகள், அவருடைய வாழ்க்கை வாழ்ந்து காட்டியவர், இயேசுவை வாழ்ந்து காட்டியவர், பேசி காட்டியவர் அல்ல, வாழ்ந்து காட்டியவர். இந்த வாழ்க்கையை நாங்களும் பின்பற்ற, நாங்களும் இயேசுவே உமக்கென்று வாழ்ந்து காட்டும்படி எங்கள் ஒவ்வொரு மீதும் உடைய ஆவியை ஊற்றும்படி ஜெபிக்கிறோம். இந்த தாழ்மையை கற்றுத்தாங்கப்பா, மனத்தாழ்மையை கற்றுத்தாங்க. உம்மை பிரதிபலிக்கிறவர்களாக இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் என்னையும் நீர் ஆசீர்வதித்து அனுப்பும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டி கேட்கிறேன் என் பரமபிதாவே. ஆமென். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டு